பல் சிகிச்சை அளிக்கும் மருத்துவ உபகரணங்களை முறையாக தூய்மைப்படுத்தாமல் பல்வேறு நோயாளிகளுக்கு பயன்படுத்தியதால் கொடிய பாக்டீரியா பரவி 8 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் வாணியம்பாடியில் புயலை கிளப்பியுள்ளது. 8 பேரை காவு வாங்கியதாக கூறப்படும் பல் மருத்துவர் மீது 2 வருடங்களாக நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கும் அநியாயத்தின் பின்னணி என்ன? தனியார் பல் கிளினிக்கில் சிகிச்சை பெற்ற 8 பேர் அடுத்தடுத்து மர்மமான முறையில் உயிரிழந்த கொடூரம். ஒரு நோயாளிக்கு பயன்படுத்திய சிகிச்சை கருவியை முறையாக தூய்மைப்படுத்தாமல் பல்வேறு நோயாளிகளுக்கு பயன்படுத்தியதால் பரவிய கொடிய பாக்டீரியா. கருவியில் ஏற்பட்ட தொற்று நோயாளிகளின் மூளையை தாக்கி உயிரை குடித்த சம்பவம். அதில் தனது தாயையும் பறிகொடுத்த இளைஞரின் 2 வருட போராட்டத்திற்கு நீதி கிடைக்குமா? சர்ச்சைக்குள்ளான பல் மருத்துவமனையில் நடந்தது என்ன? எங்க அம்மா உயிரும் போச்சு, என்னோட லைஃபும் போச்சு, எல்லாமே போச்சு. இன்னும் 8 பேரோட வீட்டில் எத்தனை குழந்தைங்களோட ஃபியூச்சர் எப்படி ஸ்பாயில் ஆச்சுன்னு தெரியாது. இதெல்லாம் கேட்க போய் 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 நான் ஜெயிலுக்கு போறதான் மிச்சம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள கச்சேரி சாலையில் பல் மருத்துவ கிளினிக் நடத்தி வருபவர் மருத்துவர் அறிவரசன். கடந்த 2023ஆம் ஆண்டு இவரிடம் பல் சிகிச்சைக்காக சென்றவர்தான் இந்திராணி. பல் சொத்தைக்காக இவருக்கு மருத்துவர் சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் வீடு திரும்பிய பெண்ணிற்கு 1 வாரத்திற்குள் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. காய்ச்சல், கடும் தலைவலி, மண்டை நரம்பு வாதம், மூளை சீழ்பிடித்தல் என பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி இந்திராணி உயிரிழந்தார். அதே அறிகுறிகளோடு மேலும் பலர் சிகிச்சைக்கு சேர்ந்ததால் மருத்துவர்களுக்கு சந்தேகம் எழுந்தது. அப்படி சிகிச்சைக்கு சேர்ந்தவர்களில் 8 பேர் அடுத்தடுத்து மர்மமான முறையில் உயிரிழந்தனர். உடற்கூறாய்வில் நியூரோமெலியோய்டோசிஸ் எனும் நரம்பு மண்டல பாதிப்பால் அவர்கள் உயிரிழந்ததாக தெரிய வந்தது. அது ஒரு வகை பர்கோல்டேரியா சூடமல்லோ பாக்டீரியாவால் பரவும் கொடிய நோய் என்றும், அந்நோய் மத்திய மற்றும் புற நரம்பு மண்டலங்களை பாதிப்படைய வைக்கும் என்றும் தெரிய வந்து மருத்துவர்கள் அதிர்ந்து போனார்கள். எங்கிருந்து இந்த பாக்டீரியா தொற்று பரவியது என்ற தேடலில் அது மருத்துவர் அறிவரசனின் பல் கிளினிக்கில் இருந்து பரவியதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த 8 பேரும் மருத்துவர் அறிவரசனிடம் சிகிச்சை பெற்றவர்கள். ஒரு நோயாளிக்கு பயன்படுத்திய சிகிச்சை கருவியை முறையாக தூய்மைப்படுத்தாமல் அடுத்தடுத்து பல்வேறு நோயாளிகளுக்கு பயன்படுத்தியதால் பாக்டீரியா பரவி அவர்கள் உயிரிழந்திருக்க கூடும் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய தொற்று நோயியல் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு பொது சுகாதார இயக்குநரகம் உள்ளிட்ட பல அமைப்புகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் குழு நடத்திய விசாரணையில் அது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பெரியோஸ்டியல் லிஃப்ட் எனப்படும் சிகிச்சை முறையில் பயன்படுத்தப்படும் கருவியில் தொற்று பரவி 8 பேர் அநியாயமாக உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்திராணியின் உயிரிழப்புக்கு நியாயம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அவரது மகன் ஸ்ரீராம் குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவருக்கு எதிராக நடந்து கொண்டதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். மருத்துவர் செய்த குற்றம் குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று வேதனைக்கு ஆளாகியிருந்த ஸ்ரீராமிற்கு மருத்துவ குழு வெளியிட்ட அறிக்கை தற்போது நிம்மதியை கொடுத்துள்ளது. போராட்டம், கைது, சிறை என 2 வருடங்களாக தாயின் இறப்புக்கு நீதி கேட்டு அலைந்த ஸ்ரீராமிற்கு தற்போது பலன் கிடைத்துள்ளது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவை கூட்டு போயிருந்தோம். கூட்டு போகும்போது என்ன ஆச்சுன்னா, நல்லா இருந்தாங்க. 53 வயசு தான் ஆச்சு அம்மாவுக்கு. நல்லா இருந்து 2 மாதத்தில் இறந்துட்டாங்க. நல்லா இருந்து 2 மாதத்தில் இறந்துட்டாங்கன்ட்டு அந்த கிளினிக் போய் மறுபடியும் நாங்கள் என்ன இதுன்னு கேட்டோம். இது ஒரு புது விதமான நோய், இது எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போய் ஜாயின்ட் டைரக்டர் கேளுங்கன்னு சொன்னாங்க. நானும் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற ஜாயின்ட் டைரக்டர் போய் மீட் பண்ணேன். அவரும் எங்களை ரொம்ப நாள் அலக்கழிச்சிட்டு அவரும் எந்த விதமான பதிலும் கொடுக்காம, இது ஒரு புது விதமான நோய், மருத்துவத்துறையில் சில இழப்புகள் நடக்க தான் செய்யும், அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க.
பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்திய பல் மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு மாநில கிளை அனுதாபம் தெரிவித்துள்ள நிலையில் தற்போது பல் மருத்துவர் அறிவரசனின் கிளினிக்கில் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஞான மீனாட்சி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இன்னும் 8 பேரோட வீட்டில் எத்தனை குழந்தைங்களோட ஃபியூச்சர் எப்படி ஸ்பாயில் ஆச்சுன்னு தெரியாது. இதெல்லாம் கேட்க போய் நான் ஜெயிலுக்கு போனது தான் மிச்சம். இன்னைக்கு நீதி வந்திருக்கு. ஆனால் இன்னும் அந்த டாக்டர் ஏசி ரூமில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு திமிரா தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இத்தனைக்கும் விடிஎஸ் டென்டல் கிளினிக்ன்ற பேரை அறிவு டென்டல் கேர்னு மாற்றிட்டு இன்னமும் அவர் பாட்டுக்கு ஏசி ரூமில் உட்காந்துட்டு தான் இருக்கிறாரு. இதில் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லலை. இப்போதைக்கு எடுக்க முடியாது. கொஞ்ச நாள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறையை நம்பி தான் இப்போ நான் வந்திருக்கிறேன். மெடிக்கல் கவுன்சிலுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி டாக்டர்ஸை கண்டிப்பாக சிவியராக பனிஷ் பண்ணுங்க. ஏன்னா பல பேரோட உயிர் போனாலும் தன்னோட அலட்சியத்தால் என்னென்னா பண்ணுவேன்ட்டு உட்காந்துட்டு இருக்கிற இது மாதிரி டாக்டர்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து பனிஷ் பண்ணுங்க. அதிகாரப்பூர்வமாக 8 பேரின் உயிரிழப்புக்கும் மருத்துவர் அறிவரசன் தான் காரணம் என உறுதியாகும் பட்சத்தில் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிகிச்சை அளிக்கும் மருத்துவ உபகரணங்களை முறையாக தூய்மைப்படுத்தாமல் பல்வேறு நோயாளிகளுக்கு பயன்படுத்தியதால் கொடிய பாக்டீரியா பரவி 8 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் வாணியம்பாடி பகுதியில் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது.